3 இடங்களில் அதிவேகமாக இருசக்கர வாகனங்களை ஓட்டிய இளைஞர்களிடமிருந்து வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. 33 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். செந்தில்குமார், தொடர்பான முழு விவரம். சென்னை திருவல்லிக்கேணி, அண்ணா சாலை, அதே போல சிந்தாதிரிப்பேட்டை பகுதிகளில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி பைக் ரேஸ் என்ற பெயரில் அதிவேகமாக வாகனத்தை ஓட்டி பொதுமக்களை அச்சுறுத்திய இளைஞர்களிடமிருந்து 33 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி இந்த இளைஞர்கள் பைக் ரேஸ் விடுவார்கள் என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்திருந்தனர். குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரை, அதே போல ராஜாஜி சாலை, OMR சாலை, கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் போலீசார் தீவிரமாக ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்தனர். இளைஞர்கள் பைக் ரேஸ் என்ற பெயரில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட வரும் பக்தர்களுக்கு இடையூறு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக போலீசார் தீவிரமாக கண்காணித்து வந்தனர். குறிப்பாக பெசன் நகர் பகுதி, அதே போல சாந்தோம் பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை, அண்ணா சாலை, அதே போல மெரினா கடற்கரை பகுதிகளில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி பொதுமக்களை அச்சுறுத்திய இளைஞர்களிடமிருந்து 33 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இதே போல பழைய மகாபலிபுரம் சாலை, கிழக்கு கடற்கரை சாலையிலும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. நம்பர் பிளேட் இல்லாத வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. 10 மணி அளவில் இந்த சென்னையில் மொத்தம் இந்த அதிவேகமாக வாகனங்களை இயக்கி பைக் ரேஸ் ஓட்டியது, அதே போல நம்பர் பிளேட் இல்லாமல் வாகனங்களை ஓட்டியது உள்ளிட்ட அவர்கள் மீது மொத்தம் எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்ற விவரம் 10 மணி அளவில் காவல்துறை சார்பில் முழு அறிக்கை வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.